ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2010ல் ரிலீஸ் ஆன த ட்ரையல்ன்ற ஒரு ஹாலிவுட் கோர்ட் ரூம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். என்னதான் ஒரு கொலைகேஸை ஒரு போலீஸோ இல்ல ஒரு பிரைவேட் டிடெக்டிவோ விசாரிச்சு பார்க்கறது நமக்கு சுவாரஸ்யமா இருந்தாலும், அதே கேஸை கொலையே நடந்துருச்சு, இவன் தான் குற்றவாளின்னு ஒருத்தவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஆதரவா ஆஜராக போறாருல்ல வக்கீல், அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சுவாரஸ்யத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. அவங்க கொலை நடந்ததுக்கு அப்புறம் யாரு குற்றவாளின்னு தேடுவாங்க. பட் வக்கீலோ குற்றவாளி இவன் தான் பிடிச்சதுக்கு அப்புறம் நிஜமாவே அவன் அந்த கொலையை பண்ணானா இல்லையான்னு குத்தூசியை வச்சு கொடைஞ்சி கிளைண்ட்டை காப்பாற்றணும். அப்போ இது பெரிய விஷயம் தானே. அப்படி ஒரு கதையை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பையன் அவனோட காதலியை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் எல்லாம் அவன் தான் கொலை பண்ணான்னு அவனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா அவனுக்காக ஆஜராக போற வக்கீல் இவன் அந்த கொலையை பண்ணானா இல்லையா, அப்படி இவன் பண்ணாத பட்சத்துல யார் அந்த கொலையை பண்ணாங்கன்றத அங்கங்க செதறி கிடக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து உண்மையை எப்படி வெளியே கொண்டு வராரு, அதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்றது தான் படத்தோட ஸ்டோரி. வாங்களேன், வக்கீலோட வசீகரமான கண்டுபிடிப்ப படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு வக்கீல் கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்ச நாள்ன்றது 1 to 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து காரை ஓடிட்டு போனதே இவர் தான். ஆக்சிடென்ட் ஆகி கார்ல இருந்த மனைவியும் 2 குழந்தைங்களும் ஸ்பாட்லயே செத்துட்டாங்க. அன்னைக்கே மனசுடைஞ்சு வக்கீல் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஆள் இப்ப வரைக்கும் வாழ வெட்டியா தான் இருக்காரு. இதுக்கு மேல வாழவே பிடிக்கல, பேசாம பொண்டாட்டி பிள்ளைங்க போன இடத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட மனுஷன் 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. துப்பாக்கியால ஷூட் பண்ணிக்கிட்டு டபுக்குன்னு சாவறதா, இல்ல விஷம் குடிச்சு விக்கி சாவறதான்னு முன்னால ரெண்டுமே இருக்கு. சரி, கண்ணு தான் நமக்கு சரி வரும்னு துப்பாக்கி எடுத்து கழுத்துல வச்சு ட்ரிகர் அழுத்த போறப்போ வீட்டு டெலிபோன் ரிங் ஆகுது. போன் எடுத்தா அந்த பக்கம் பேசுறது ஒரு ஜட்ஜி. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், உடனே வாயான்னு கூப்பிட்டதும் தற்கொலை முயற்சியை தள்ளி போட்ட ஹீரோ வக்கீல்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டா, ஒன்னும் இல்லப்பா, ஒரு மர்டர் கேஸ், எந்த வக்கீலும் குற்றவாளிக்கு ஆதரவா வாதாட வரமாட்டாங்க. என்ன ஆப்போசிட்ல வாதாட போற ப்ராசிக்யூட்டர் பெரிய ஆளு, உனக்கு தான் அவர் தெரியும்ல, அவருக்கு பயந்து யாரும் வரமாட்டாங்கப்பா. குற்றவாளிக்கு வக்கீல வச்சு கொடுக்கறது நம்ம பொறுப்பு இல்லையா? எல்லாரும் பயந்தாலும் நீ தான் தைரியமான ஆளாச்சே, அதான் உன்னை கூப்பிட்டு கேஸ கொடுக்குறேன்னு ஜட்ஜி சொல்ல, சார் நான் தான் 1 வருஷத்துக்கு முன்னாலே வேலையை ரிசைன் பண்ணிட்டேனே சார், இப்ப வந்து கேஸ் எடுனா எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோவுக்கு ஒரு கேள்வி. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, உன்னை திரும்ப உள்ள கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. கேஸ் சம்பந்தப்பட்ட மீதி தகவல்லாம் என்னோட அசிஸ்டன்ட் சொல்லுவான், அவன்கிட்ட என்ன எதுன்னு கேட்டு கேஸ முடிச்சு கொடுப்போ அப்படின்னு ஜட்ஜ் ஒரு இருக்குனதும் ஹீரோ போய் அசிஸ்டன்ட் என்கொயரி பண்ணா, பாருடா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அந்த கேஸை நீங்க தான் விசாரிக்க போறீங்களா? ரைட்டு. பி தாம்சன் என்ற ஒரு 21 வயசு பையன் அவன் காதலியை கொலை பண்ணிட்டான்றது தான் கேஸ். பொண்ணு பெரிய பணக்கார குடும்பம். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கல்பிரேட் தான் விக்டிமோட வீட்டுக்கு போய் அவளோட எல்லோ கலர் கார்லயே விக்டிமை பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு டின்னருக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ, நைட்டு முடிஞ்சு விடிஞ்சு பார்த்தா எல்லோ கலர் கார் ரோட்டோரமா ஆக்சிடென்ட் ஆகி நின்னுட்டு இருந்திருக்கு. காருக்குள்ள விக்டிம் கழுத்து நெரிக்கப்பட்டு போனமா கிடைச்சிருக்கா. காருக்கு பக்கத்திலேயே மயக்கமா இருந்த கல்பிரேட்டோட பாக்கெட்டை செக் பண்றப்போ காரோட சாவி அவன் பாக்கெட்ல தான் இருக்கு. அப்படியே இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணா அவன் நேத்து நைட்டு போதைப் பொருளை எடுத்திருக்கான்றது தெரிய வந்திருக்கு. பிளஸ் காருக்குள்ள செத்து போய் கிடந்தால விக்டிம் அவ உடம்புல ரொஃபினோல்ன்ற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துற மருந்து இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ குடிக்கிற ஏதோ ஒண்ணுல கலந்து கொடுத்துட்டாங்க போல. சோ போலீஸோட முடிவு, கல்பிரேட் போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு போதை அதிகமாகி அவன் காதலிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கொன்னுட்டான்றது. பட் அரெஸ்ட் ஆன கல்பிரேட்டோ நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு புடிச்ச புடியில இருக்கான். இதை தாண்டி நம்ம 8பட்டி எம்மகன் இருக்காருல்ல, அதாங்க ப்ராசிக்யூட்டரு, அவர் கல்பிரேட்டுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. எதுக்கு கோர்ட்டுக்கு போய் 4-5 ட்ரையல் வச்சு எல்லாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கல்பிரேட்டே தப்ப ஒத்துக்கிறானான்னு கேளுங்க. அவனே தப்ப ஒத்துக்கிட்டா ஸ்டார்டிங்லயே 25 வருஷம் தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துறேன், எல்லாருக்கும் நேரம் மிச்சம்னு சொல்லிருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை நீங்க தான் பார்க்கணும்னு அசிஸ்டன்ட் கேஸ் தகவல்லாம் சொன்னதும் அடுத்து ஹீரோ போறது ஜெயில இருக்க கல்பிரேட்டை மீட் பண்ண. அவங்கிட்ட ப்ராசிக்யூட்டர் கொடுத்த ஆஃபர் பத்தி சொன்னா, நாஜி இதெல்லாம் நான் அந்த கொலையை பண்ணல ஜி, அன்னைக்கு நைட்டு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, போலீஸ் என் உடம்புல போதை மருந்தெல்லாம் கூட இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அது கூட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஜி, பண்ணாத தப்ப ஒத்துக்கிட்டு எவனாச்சும் 25 வருஷம் உள்ள போவானா, வெள்ளாட்டு விஷயமா இது அப்படின்னு கல்பிரேட் குமுறான். இது என்னடா கதையா இருக்கு, நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ற, ஆனா நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க மாட்டேன்றது மட்டும் உனக்கு கன்ஃபார்மா தெரியுதா? முதல்ல நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்ல அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. சார் நம்ம யாரை உண்மையா லவ் பண்றோமோ எந்த ஒரு நிலைமையிலையும் அவங்கள கொல்ல மாட்டோம் சார் அப்படின்னு கல்பிரேட் காதல் கோட்டையெல்லாம் கட்ட அதை எட்டி பார்த்துட்டு கிளம்பின ஹீரோ இவரோட ஹெல்ப்புக்காக 2 பேரை அப்பாயின்ட் பண்றாரு. ஹீரோ வக்கீலா இருக்கும்போது 2 பேருமே ஹீரோவுக்காக ஒர்க் பண்ணவங்க தான். ஒரு பொண்ணு ஒரு ஆளு. அதுல பொண்ணு ஆபீஸ் வேலையெல்லாம் பார்த்துப்பா. சோ அவ பேரை நம்ம பிஏன்னு, அப்புறம் அந்த ஆளு வெளியே போய் பிரைவேட் டிடெக்டிவ் வேலை பார்ப்பாரு, அதனால அவர் பேரை நம்ம பிடின்னு வச்சுப்போம். சோ ஹீரோ பிஏ பிடி 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு அன்னைக்கு நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அந்த பையன் சொல்றான். அவன்கிட்ட மன ரீதியா பேசி அவனுக்குள்ள இருக்க உண்மையை வெளியே கொண்டு வர நமக்கு ஒரு டாக்டர் வேணும், அப்படி நல்ல டாக்டர் யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டதும் பிஏ ஒரு லேடி டாக்டரோட பேரை சொல்றான். சரி அது இருக்கட்டும். ரெண்டாவது நைட்டு கல்பிரேட்டும் விக்டிமும் ஹோட்டல்ல டின்னர் முடிச்சிட்டு கிளம்பினதுக்கு அப்புறம்
பக்கம் இவங்களோட எல்லோ கலர் காரை ரோட்ல பார்த்ததா ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கவர் சொல்லியிருக்காரு. ஐயா பிடி, நீங்க அந்த சாட்சி கிட்ட போயிட்டு இன்னும் டீப்பா விசாரிங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்கன்னு இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா வேலையை கொடுத்துட்டு அடுத்து பிஏ சொன்ன லேடி டாக்டரை பார்க்க போக அவங்க தாங்க ஹீரோயின். எப்படி ஆரம்பத்துல ஹீரோ பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு லாஸ்டா வாழ்க்கையே வேணான்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தாரு, அந்த மாதிரி இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குற வேலையை ஹீரோயின் சமூக சேவையா பாக்குறாங்க. ஹீரோ இவங்கள்ட்ட ஜெயில இருக்க அந்த பையனுக்கு சைக்காட்ரிக் டெஸ்ட் எடுத்து அவன் என்ன மாதிரியான ஆளுன்னு நீங்க தான் மேடம் சொல்லணும் அப்படின்னு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிடி விக்டிமும் கல்பிரிட்டும் அந்த எல்லோ கலர் காரை ரோட்ல பார்த்த சாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆள்கிட்ட விசாரிக்க போனா அவன் ஒரு கொலவி கட்சி கழுவி வாயினா இருப்பான் போல. வாயை திறந்தா மூடா மாட்டான், பேசுறான் 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 பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம கேட்கறதுக்கான பதில் மட்டும் வரவே மாட்டேங்குது. எப்பா சாமி, உன்கிட்ட என்னால போராட முடியலடா, தயவு செஞ்சு அன்னைக்கு நைட்டு நீ என்ன பார்த்தன்னு மட்டும் சொல்ல அப்படின்னு பிடி கெஞ்சாத குறையா கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் ஒரு புது தகவலை சொல்றான். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு இவன் பொண்ணுக்கு பிரசவ வலி, சோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பொண்ணை பார்க்கணுமேன்ற அவசரத்துல இவன் ரோட்ல ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போறப்போ ஒரு எல்லோ கலர் கார் பயங்கர ஃபாஸ்டா இவன் ட்ரக்கை தாண்டி போயிருக்கு. அது மட்டும் இல்லங்க, எல்லோ காருக்கு பின்னாலேயே ஒரு டார்க் பர்பிள் கலர் கார் எல்லோ காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. 2 காருமே அதிவேகம். அதுல டார்க் பர்பிள் கலர் கார் சாட்சியோட ட்ரக்கை தாண்டும் போது இவன் ட்ரக்ல லைட்டா உராசிட்டு இருக்கு. இன்னமும் ட்ரக்கை உராசின மார்க்கும் உராசின காரோட கலரான டார்க் பர்பிள் கலரும் சாட்சியோட ட்ரக்லயே தான் இருக்கு. பிடி அந்த கலர்ல கொஞ்சோண்டு சுரண்டி அதை டெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுக்க, அந்த பக்கம் ஹீரோ விக்டிம் கல்பிரிட் 2 பேரையும் எந்த டாக்டர் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணாரோ அவர்கிட்ட போயிட்டு விக்டிமோட உடம்புல என்ன இருந்துச்சுன்னு கேட்டா ரொஃபினோல் இருந்ததா சொல்றாரு. அதே ரொஃபினோல் கல்பிரிட்டோட பாடியில இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கல்பிரிட்டோட பாடியில கொஞ்சமா ஆல்கஹால் கூடவே போதை பொருள் இதுதான் இருந்துச்சுன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்ல, இந்த பக்கம் பிடி விக்டிமோட ஃப்ரெண்டு ஒருத்தைய மீட் பண்ணி உனக்கு உன் ஃப்ரெண்டை பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லுமா, அது இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டதும் விக்டிமுக்கு ஸ்பென்சர் என்ற ஒரு அங்கிள் இருக்கான். அதாவது விக்டிமோட அப்பா இருக்காரு இல்ல, அவரோட தம்பி. ஆனா விக்டிமுக்கும் ஸ்பென்சருக்கும் பெருசா வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்ல. விக்டிமோட ஃப்ரெண்டு ஸ்பென்சரோட பேரை உள்ள எடுத்துட்டு வரா, சோ கத்தி அவன் பக்கம் திரும்புது. என்ன ஆயிருக்குன்னா, ஸ்பென்சர் ரொம்ப நாளா விக்டிமை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. என்ன மாதிரியான டார்ச்சர்லாம் விக்டிம் ஃப்ரெண்டுக்கு தெரியல. போன கிறிஸ்மஸ் பார்ட்டிலலாம் அவன் டார்ச்சர் தாங்காம விக்டிம் அவன் கண்ணத்திலேயே பலார்னு ஒன்று கொடுத்துட்டான். அதை தாண்டியும் டார்ச்சர் தொடரவே, நீ பண்றது ரொம்ப தப்பு, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தனா நான் மேட்டர் அப்பா கிட்ட எடுத்துட்டு போயிடுவேன், ஒழுங்கா லிமிட்ல இருந்துக்கோன்னு விக்டிம் அவனுக்கு லெட்டர்லாம் எழுதி அனுப்பியிருக்கா. லெட்டரை டைப் பண்ணது விக்டிம் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்லன்றதுனால இவகிட்ட காப்பீஸ்லாம் இருக்கு. அதோட அங்கிளுக்கு மட்டும் இல்லைங்க, விக்டிம் அவ அப்பாவுக்குமே லெட்டர் எழுதியிருக்கா. அப்பா, இந்த ஈகோ புடிச்ச இஞ்சி மரப்பா இருக்கான்ல உன் தும்பி, கம்மு நேர்க்க மாட்டான்பா, என்னை போட்டு படாப்படுத்துறான், ஏதாச்சும் பண்ணி அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு. விக்டிம் அவ அப்பாவுக்காக எழுதின லெட்டரை போஸ்ட் பண்ணாலான்னு விக்டிம் ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஆனா ஸ்பென்சருக்காக எழுதின லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டா. போஸ்ட் பண்ணும்போது விக்டிம் ஃப்ரெண்டு கூடவே இருந்ததுனால அது இவளுக்கு நல்லாவே தெரியும். சோ இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடி கிட்ட சொல்லிட்டு விக்டிம் 2 பேருக்காக எழுதின லெட்டரை பிடி கிட்ட ஒப்படைக்க, இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போன ஹீரோயின் கல்பிரிட்ட சைக்காட்ரிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு என்னமோ பொய் சொல்ற மாதிரி தெரியலங்க, உண்மையாவே அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாம் மறந்த மாதிரி தான் பேசுறான். ஒரு வேளை அவன் உடம்புக்குள்ள ரொஃபினோல் போயிருந்துச்சுன்னு வைங்களேன், ரொஃபினோல் உள்ள போனாலே மயக்கமாவும் சுத்தி நடக்கிற எதுவும் புரியாது. சோ அதை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, பண்ணிட்டேனேங்க, அவன் உடம்புல ரொஃபினால் மாதிரி எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு இப்படின்னு ஹீரோ சொன்னா. அப்படியா, சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த GHPன்ற ஒரு கெமிக்கல் இருக்கு, அதுவும் ரொஃபினால் மாதிரியே தான், அது கல்பிரிட்டோட பாடியில இருந்திருக்கான்னு செக் பண்ணுங்க, ரிசல்ட்டை வச்சு மிச்சத்தை பேசிப்போம்னு ஹீரோயின் சொன்னதோட அடுத்த சீன்ல கவர்மெண்ட் சார்பா கல்பிரிட்ட சைக்காட்ரிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர் நியூபர்ன்ன்ற ஒரு ஆளு வராரு. சரியான 7.5 கை. இது வரைக்கும் டெஸ்ட் எடுத்த யாரை பத்தியும் நல்ல விதமா சொன்னதே இல்ல. இந்த கெட்டெண்ண கேப் மாறிக்கிட்ட மாட்டிக்கிட்டு கல்பிரிட் என்ன பாடு பட போறானோன்னு ஹீரோவுக்கு ஒரு பரிதாபம். நினைச்ச மாதிரியேங்க, இப்பதானே ஹீரோயின் கல்பிரிட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கான்னு சொல்லிட்டு போனா. ஆனா டாக்டர் நியூபோனோ இவன் கண்டிப்பா சைக்கோ தான், இவன் கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு உண்டுன்னு ஆள் அசால்ட்டா ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இவன் ஒருத்தவன் என்ன டார்ச்சர் பண்றான்டான்னு ரிப்போர்ட்டை பார்த்து ஹீரோ வெறியாக இப்ப விக்டிம் ஸ்பென்சருக்கு எழுதின லெட்டர்லாம் பார்த்துட்டு அவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ பிடியை விட்டு ஸ்பென்சரை ஃபாலோ பண்ண சொல்ல, இதே சமயம் பிஏ விக்டிமோட அப்பா சார்பா அவரோட தம்பியான ஸ்பென்சர் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கான். ட்ரஸ்டோட பினான்சியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பெர்மிஷனோட கேட்டு வாங்குறான். நடுவுல ஹீரோயின் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாரு, அது சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயங்களையும் பேசிட்டு கேஸை மும்பரமா இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க அப்படியே கேஸோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் கோர்ட்ல ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூட்டர் தான் ஜூரிஸ்ட பேசுறாரு. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு இதுதான் நடந்திருக்கும்ன்ற இவரோட கருத்து கணிப்பு. நம்ம தான் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. கல்பிரிட்டும் விக்டிமும் லவ்வர்ஸ். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கல்பிரிட் விக்டிமோட வீட்டுக்கே போயிட்டு அவளோட எல்லோ கலர் கார்லயே விக்டிம ஒரு ஹோட்டலுக்கு டின்னருக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க இவங்களுக்குள்ள என்ன சண்டை நடந்துச்சோ, கல்பிரிட் விக்டிம் குடிக்கிற ட்ரிங்க்ல ரொஃபினோல கலந்து அதனால அவ மயக்கமானதும் அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். இதை இவன் பண்ண முக்கிய காரணம் அதிகமா போதை பொருளை எடுத்துக்கிட்டதுனால தான் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் எல்லா ஆங்கிள்லயும் கல்பிரிட்டுக்கு சுத்து போட, அப்புறம் ஹீரோயின்ஸு பெருசா ஒன்றும் பேசல. எதுக்குங்க பாடி உழறதுக்கு முன்னாலேயே பாட கட்டுறீங்க? இவன் தான் கொலகாரன்னு ஜட்ஜு சொல்லணும், கோர்ட்ல இருக்க ஜூரி சொல்லணும். நீங்களா ஒரு கதை கட்டி இவன் தான் கொலகாரன்னு அவங்கள நம்ப வைக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ ப்ராசிக்யூட்டர் ஆஃப் பண்ண, அடுத்து ப்ராசிக்யூட்டர் அவரோட முதல் சாட்சியை கூப்பிடுறாரு. சாட்சியோட பேரை சொன்னதும் கல்பிரிட்டுக்கு கதி கலங்குது. ஏன்னா இப்ப வந்திருக்கிறது மெரைன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி. கல்பிரிட்டுமே கொஞ்ச நாளைக்கு முன்னால மெரைன்ல தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தான். அங்க இந்த பரதேசி என்ன பண்ணிட்டு இருக்கான், வெளியூர்ல இருந்து ருஃபினோல்ன்ற கெமிக்கல் எடுத்துட்டு வந்து அதை லோக்கல்ல பொதுமக்களான ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அது கேஸ் ஆகி இவனை மெரைன்ல இருந்து தூக்கிட்டாங்க. வந்த அதிகாரி இந்த உண்மையை சொல்லதானே செய்வாரு. ஒரே போடா உண்மையை போட்டு உடச்சதும் அப்ப ஹீரோவால எதுவும் பேச முடியல. ட்ரையல் முடிஞ்சு கல்பிரிட்ட ஜெயிலுக்குள்ளேயே வச்சு, ஏண்டா புருவம் இல்லாத உருவ பொம்மை, என்னடா அவன் கடந்த காலத்தை நோன்னாலே காவானா தான் அடிக்குது, இன்னும் என்னன்னா தான் பண்ணி வச்சிருக்கேன்னு கழுவி ஊத்துனதும், பாஸ் அந்த ஆள் தான் சொல்றான்னு என்ன பாஸ் நீங்களும் அதை நம்புறீங்க? அந்த ஆள் சொல்ற மாதிரி எதையுமே நான் பண்ணல பாஸ், ஆக்சுவலா அதை பண்ணதே அவன் தான், ஆனா அதை நான் பண்ணேன்னு ஏன் மேல திருப்பிட்டானுங்க. இது நடக்கும்போது எங்க கூடவே என் ஃப்ரெண்டும் ஒருத்த வந்தான். நீங்க வேணும்னா அவனை போய் விசாரிச்சு பாருங்களேன், அவன் சொல்லுவான் அவங்களுக்கு உண்மைய அப்படின்னு இவன் ஃப்ரெண்டோட பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அனுப்ப, ஃப்ரெண்டை விசாரிக்கிறதுக்கு முன்னால கோர்ட்ல ரெண்டாவது ட்ரையல். விக்டிம் கல்பிரிட் ரெண்டு பேரையும் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணாருல்ல ஒரு டாக்டர், அவரை தான் சாட்சி கொண்டுல உட்கார வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போன ப்ராசிக்யூட்டர், சொல்லுங்க டாக்டர், நீங்க தானே விக்டிமோட பாடியை செக் பண்ணீங்க, உடம்புல ருஃபினோல்ன்ற ஒரு கெமிக்கல் இருந்துச்சுல்ல, அதோட வேலை என்ன? ஒரு ஆளோட உடம்புக்குள்ள ருஃபினோல் போயிட்டா அவங்களால நிக்க முடியாது, நடக்க முடியாது, சுத்தி நடக்கிற எதையும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா கூட அவங்களால அவங்கள காப்பாத்திக்க கூட முடியாது, கரெக்ட்டுங்களா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் கேட்டு டாக்டர் அதுக்கு டிங்கு டிங்குன்னு ஆமான்னு தலையாட்டினதும், அப்புறம் என்ன ஒரு ஆனர், கல்பிரிட் விக்டிமுக்கு ருஃபினோலை கொடுத்து மயக்கமாக்கிட்டான். விக்டிம் அவளே காப்பாத்திக்க முடியாத கண்டிஷன்ல இருக்கும்போது இவன் அவளை கொன்னுட்டான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை ஒரு ஆனர் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் முடிக்க, அடுத்து என்ச்ச ஹீரோ, டாக்டர் ருஃபினோவை பத்திலாம் நல்லா சொன்னீங்க, சூப்பரு, எனக்கு அப்படியே இதை பத்தியும் சொல்லுங்களேன், ஜிஹெச்பினா என்னன்னு ஹீரோ கேட்க, அதுவும் ருஃபினோல் மாதிரியே தான் டாக்டர் சொல்ல, சோ ஒரு ஆளோட உடம்புக்குள்ள ஜிஹெச்பி இருந்தா அவங்களாலையும் நிக்க முடியாது, நடக்க முடியாது, சுத்தி நடக்கிறத புரிஞ்சுக்க முடியாது, இவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாது, கரெக்ட் தானே? சரி, நீங்க கல்பிரிட்டோட உடம்புல ருஃபினோல் இருந்துச்சான்னு பாத்தீங்க, இல்ல, ஆனா ஜிஹெச்பி இருந்துச்சான்னு டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு ஹீரோ கமா போட்டதும், ஆமா டெஸ்ட் பண்ண அவன் உடம்புல ஜிஹெச்பி இருந்துச்சுன்னு டாக்டர் ஃபுல் ஸ்டாப் வைக்க, ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரியே நானும் சொல்றேன் யுவர் ஜிஹெச்பி உள்ள போனதுக்கு அப்புறம் உடம்ப அசைக்க கூட முடியாத ஒரு ஆளால எப்படி கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ப்ராசிக்யூட்டருக்கு ஈக்குவலா ஹீரோவும் மாஸ் காட்ட, இந்த ட்ரையல் முடிஞ்சு பிஏ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. ஸ்பென்சர் எங்கெல்லாம் போறான் வரான் யாரெல்லாம் பாக்குறான்றத பிடி ஃபாலோ பண்ணி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அதுல ஒரு போட்டோல ஜெயில இருக்க கல்பிரிட்டுக்கு சைக்காட்ரிக் டெஸ்ட் எடுக்க வந்து தப்பான ரிப்போர்ட் கொடுத்தாருல்ல டாக்டர் நியூபர்ன், ஸ்பென்சர் அவரை போய் மீட் பண்ணிருக்காங்க. மேட்ரை கையில பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாள் கோர்ட் ட்ரையல்ல நியூபர்னை சாட்சி கொண்டுல உட்கார வச்ச ஹீரோ, ஸ்பென்சருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல முடியுமா டாக்டர், அவர் எதுக்காக அடிக்கடி உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை மீட் பண்றாரு அப்படின்னு ஹீரோ கேள்விகளை அள்ளி போட்டதும், அவர் என்னோட கிளைண்ட்டுங்க, அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காருல்ல, அதுல நான் அவருக்கு பினான்சியல் அட்வைசர், அப்பப்போ என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாரு அப்படின்னு நியூபர்ன் சொன்னதும், சோ நீங்க ட்ரஸ்டோட பினான்சியல் அட்வைசர்னா ட்ரஸ்ட் பணத்தோட மேனேஜ்மெண்ட்லாம் கூட பண்ணுவீங்க, அப்போ உங்க கையில நிறைய பணம் புழங்கும், இந்த வேலைக்கு நீங்க எதுவும் ஃபீஸ் வாங்குறீங்களான்னு ஹீரோ கேட்டு, ஆமா செஞ்ச வேலைக்கு யாராச்சும் காசு வாங்காம இருப்பாங்களா, நான் பாக்குற வேலைக்காக மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, ஆனா எனக்கும் ஸ்பென்சருக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கும் நான் கல்பிரிட்டை பத்தி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, அதை ஏன் இதுக்குள்ள இழுக்கிறீங்கன்னு டாக்டர் நியூபர்ன் உழப்பி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் கல்பிரிட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பீடி போக, அவன் வந்திருக்கிறது போலீஸ் நினைச்சுக்கிட்டு உழுந்தஷ்டு ஓடுறான். எப்பா எப்பா ரசா, நீ நினைக்கிற மாதிரி நான் போலீஸ் இல்லடா கண்ணா, உன் ஃப்ரெண்டு விஷயமா அவங்ககிட்ட பேச வந்தேன், செத்த வாயன் அப்படின்னு இவனை காருக்குள்ள உட்கார வச்சு, இவங்களோட உயர் அதிகாரி சொன்னது உண்மையா பொய்யான்னு கேட்டா, அக்கா மக்கா கல்பிரிட் சொன்ன மாதிரியே உயர் அதிகாரி கல்பிரிட் தான் ருஃபினோல ஒரு பொண்ணுக்கு கொடுத்தான்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய்யுங்க, உயர் அதிகாரி தான் பொண்ணுக்கு ருஃபினோல கொடுத்துருக்கான், அவன் தானே தெரிஞ்சுட்டா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, வாழ்க்கையே போயிடும்ல. சோ கூட இருந்த கல்பிரிட்டோட ஃப்ரெண்டை உசார் பண்ணி, ப்ளீஸ் டா நாளை பின்ன யாராச்சும் கேட்டா கல்பிரிட் தான் இந்த வேலையை பார்த்தான்னு சொல்றா அப்படின்னு ஃப்ரெண்டை வசியம் பண்ணி போய் சொல்ல வச்சுட்டான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தானே இருப்போம், கல்பிரிட்டுக்கு எந்த ஃப்ரெண்டை துரோகம் பண்ணானோ அவனுக்கே அடுத்த கொஞ்ச நாள்ல கல்பிரிட்டோட நிலைமையே வந்துருச்சு. இவனையும் பண்ணாத தப்புக்கு கோத்து விட்டு மறையில இருந்து தூக்கிட்டாங்க. அடுத்து பணங்காசு இல்லாம போற எல்லா இடத்துலயும் ஃபேக்கான
செக் கொடுத்து ஊழல் பண்ணி இப்ப போலீஸ் இவனை தேடுறதுனால தான் பிடிய போலீஸ் நினைச்சு பயந்தே ஓடி இருக்கான். எப்படியோ நீ அப்ப பண்ண தப்பெல்லாம் இப்ப உணர்ந்துட்டல்ல, நீ பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா இதை நினைச்சுக்கோ. கோர்ட்டுக்கு வந்து கல்பிரிட்ட பத்தி உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னா மட்டும் போதும், அவனை ஜூரிஸ் முன்னால நல்லவனு காட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு பிடி கூப்பிட இவனும் வரதா சொல்லிடுறான். இவனுக்கு முன்னால நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஆட்சி இருக்காரு இல்லையா, அதாங்க ஓட்டவாய் உலகநாதன் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பானே, அவனை கோர்ட்டுக்கு வர வச்சு அப்ப இவன் பீடி கிட்ட என்ன சொன்னானோ அதான் இவங்களோட எல்லோ கலர் காரை வேற ஒரு டார்க் பர்பிள் கலர் கார் ஃபாலோ பண்ணிட்டு போச்சு. அதை ஹீரோ சொல்ல வைக்கிறாரு. அப்படி பார்த்தா இவங்களை வேற யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கல்பிரிட்டு மயக்கமா இருந்த டைம்ல அவங்க விக்டிமை கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு உண்டு. சோ சாட்சி நடந்ததை சொல்ல அடுத்து ஹீரோயின் கல்பிரிட்டோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் தனித்தனியா கல்பிரிட்டுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வராங்க. ப்ராசிக்யூட்டர் ரெண்டு சாட்சியுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட போனா ஹீரோவும் ஹீரோயினும் அப்பப்போ பர்சனலா மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதையே ஒரு ஆதாரமா காட்டி நீங்க ஹீரோவுக்கு ஃபேவரான ஆளு, அப்பா அவரோட கிளைண்ட்டுக்கும் ஃபேவரான சாட்சியை தானே சொல்லுவீங்க அப்படின்னு ஹீரோயினை தட்டி விட்டாப்பலையா. அடுத்து கல்பிரிட்டோட ஃப்ரெண்டு இவன் நிலைமையை தான் நம்மளே பார்த்தோமே, காசுக்கு வழி இல்லாம கடைக்கடையா போயிட்டு ஃபேக்கான செக்கெல்லாம் கொடுத்து அதுக்காக இவனை போலீஸ் சொத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உண்மை நம்ப முடியும் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ரெண்டு பேரோட சாட்சியையும் சல்லியா இருக்க அதுக்கப்புறம் தான் மெயினான சாட்சியே உள்ள வருது. யாரு? விக்டிமோட அப்பா. அவரை கூண்டுல உட்கார வச்சு இவர் பொண்ணு இவருக்காக எழுதின லெட்டரை அவர்கிட்டயே கொடுத்து படிக்க சொல்ல ஸ்பென்சர் என்ன படாப்படுத்துறான்பா, அவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் என்ன காப்பாத்துப்பான் தானே விக்டிம் எழுதியிருந்தா, அதை படிச்சு கண்ணீர் மல்க கதறாரு. இது வரைக்கும் இந்த மேட்ரே நமக்கு தெரியாம போச்சேடான்னு. ஏன்னா விக்டிம் இந்த லெட்டரை இவருக்கு அனுப்பவே இல்லை. சோ இந்த லெட்டரை வச்சு ஸ்பென்சர் தான் விக்டிமை கொலை பண்ணிருப்பான்னு யோசிச்சாலும் நம்ப முடியல. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க ஸ்பென்சர் விக்டிம் அப்பா கூட தான் இருந்திருக்கான். அப்பா அவன் மேல இருந்த சந்தேகம் கொஞ்சமா குறையுது இல்லையா. எதுவா இருந்தாலும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருவோம்னு ஸ்பென்சரை கோர்ட்டை கூப்பிட்டு அவனுக்காக விக்டிம் எழுதின லெட்டரை பத்தி எல்லாம் கேள்விகளை கேட்டா நல்லா உபயோகப்படாத உண்டியல் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு கோர்ட்டுலயே அவன் என்ன தெனவட்டா பதில் சொல்றான் தெரியுங்களா. அவ லெட்டர்ல 1000 எழுதிருக்கட்டும், ஆனா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. கிறிஸ்மஸ் பார்ட்டியில அவ என்ன அடிச்சதா நீங்க சொல்றது கூட போய் தான், அது சண்டைலாம் இல்ல, சும்மா தெரியாம அவ என்ன தள்ளி விட்டா. இதை மீறியும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா நீங்களும் செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டு அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு தெனாவட்டு காட்டி ஜட்ஜி இவனை லைட்டா அடக்குனதும் சரி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால உங்க அக்கௌண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு $50,000 காசு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏன் நீங்க விக்டிமை கொலை பண்ணாம இந்த காசை கொலை பண்ண போற ஆளுக்கு அனுப்பி ஆள் செட் பண்ணி விக்டிமை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ ஒரு கிடுக்கு புடிய போடலான்னு பார்த்தா ஒரே வார்த்தையில உங்க அனுமானத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு ஸ்பென்சர் டாபிக்கை முடிச்சிடறான். இத்தனை கட்ட விசாரணைக்கு அப்புறம் சாட்சிகள் சொன்னதையும் கிடைச்சிருக்க எவிடன்ஸையும் வச்சு கல்பிரிட் குற்றவாளியா இல்லையா அதை பத்தி ஜூரிஸ் என்ன கருத்து சொல்றாங்கன்றத சொல்லணும். அதுக்கு முன்னால இறுதி கட்ட ஸ்டேட்மெண்டா ப்ராசிக்யூட்டர் அவரோட தரப்புல இருந்தும் ஹீரோ அவரோட தரப்புல இருந்தும் சில விஷயங்களை பேசி முடிச்சிட்டு ஜூரிஸ் என்ன சொல்ல போறான்னு அவன் வாயவே பார்த்துட்டு இருக்க கடைசியா ரிசல்ட் கல்பிரிட்டுக்கு ஆப்போசிட் ஆயிடுது. நாங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்பிரிட் தான் கண்டிப்பா விக்டிமை கொலை பண்ணிருப்பான். எங்க கருத்துப்படி கல்பிரிட்டுக்கு குறைஞ்சபட்சம் லைஃப் சென்டென்ஸ் ஆச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஜூரிஸ் ரெக்கமெண்ட் பண்ண அப்படியே ஆகட்டும்னு ஜட்ஜி தீர்ப்பையும் கொடுத்துறாரு. எல்லாம் போச்சு, ஒரு பையனை காப்பாத்த எவ்வளவோ போராடியும் முடியல அப்படின்னு ஹீரோயினோட வீட்டுக்கெல்லாம் போய் அவ தான் கவுன்சிலிங் சூப்பரா கொடுப்பாள்ல. ஹீரோ அவகிட்ட இவரோட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டு அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சிடுச்சு, அவனை ஜெயில போட்டாங்க, அப்புறம் வேற வேலையை பார்க்க வேண்டியதானே. ஹீரோ அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கப்பதான் பிஏ ஒரு மரண மாசான விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. விக்டிம் அப்பாவோட பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஆனா அதை ரன் பண்றது என்னமோ ஸ்பென்சர் தானே. ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 கம்பெனி, 5மே டம்மி கம்பெனி. மாசம் மாசம் தேவையே இல்லாம இந்த 5 கம்பெனிக்கும் காசு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. அதோட இந்த டம்மி கம்பெனியான 5 கம்பெனிக்கும் பிரசிடென்ட் யாரு தெரியுங்களா? ஒரே ஆள் தான், டாக்டர் நியூபர்ன் தான் 5 டம்மி கம்பெனிக்கும் பிரசிடென்ட். அப்ப ஸ்பென்சர் விக்டிம் அப்பா கிட்ட இருந்து பணம் எதையும் கொள்ளடிக்கிறானோ? இருக்கும் எதுக்கும் நீ ஜட்ஜி கிட்ட ஸ்டே ஆர்டர் ஒன்று வாங்கி டாக்டர் நியூபர்ன் பிரசிடென்டா இருக்க 5 கம்பெனியோட டீடைலையும் நம்ம ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வர சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லி ஆர்டர் வாங்கின பிஏ டாக்டர் நியூபர்ன் கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டு வந்துடுறான். இதே சமயம் இன்னொரு பக்கம் பிடி கொலை நடந்த அன்னைக்கு எல்லோ கலர் காரை ஏதோ ஒரு டார்க் பர்பிள் கலர் கார் ஃபாலோ பண்ணிட்டு போச்சு. கலர்லாம் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அது என்ன மாடல் காருன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாளா அந்த கார் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தாரு. இப்போ அந்த காரு கிடைச்சிடுச்சுங்க. இன்னமும் அது ஸ்கிராச் ஆன நிலைமையிலே தான் இருக்கு. அதை விற்கிறதுக்காக ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க போல. அந்த இடத்துல இந்த காரோட ஓனர் யாரு என்னன்னு விசாரிச்சு பிடி அங்க போனா டாக்டர் நியூபர்ன் அந்த வீட்டு ஆளுங்கள்ட்ட பேசிட்டு வெளியே வராரு.
வராரு. இவர் கார் எடுத்துக்கிட்டு போனதும் இவர் யார்கிட்ட பேசிட்டு வராரோ அவனுங்க டிக்கில டூல்ஸ் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. பிடி இவங்களை ஃபாலோ பண்ண அந்த பக்கம் டாக்டர் நியூபர்ன் ஹீரோ கேட்ட தகவலோட ஹீரோ தனியா இருக்கும்போது ஆபீஸ்க்கு போய் கேஸ் தான் முடிஞ்சு போச்சு, ஏங்க இன்னும் நோண்டு நோண்டுறீங்க, நாமோ ஆமா என்ன குடிக்கிறீங்க, காஃபியா, எனக்கு ஒண்ணு கொடுங்களேன், குளிர் கொஞ்சம் எதமா இருக்கும் அப்படின்னு நியூபர்ன் காஃபி கேட்டு ஹீரோ கையில வச்சிருந்த காஃபி கப்பை அவரோட காஃபி கப்பை டேபிள்ல வச்சுட்டு காஃபி மிஷின்ல காஃபி போட்டு அதை எடுத்துட்டு வந்து நியூபர்ன் கிட்ட கொடுக்குறாரு. சோ ஹீரோ அவரோட பழைய காஃபியை குடிக்க நியூபர்ன் புது காஃபியை குடிக்க ஹீரோவே அவர்கிட்ட கேட்டுறாரு, எதுக்குங்க நீங்க எடுத்துட்டு வந்த ஃபைலை நான் மணிக்கணக்கா உட்காந்து பார்த்து அதுக்கப்புறம் எதையாச்சும் தெரிஞ்சுக்கணும், நீங்களே உங்க வாயால சொல்றீங்களேன், ஏன் ஸ்பென்சர் நடத்துற ட்ரஸ்ட்ல இருந்து மாசம் 5 கம்பெனிக்கு பணம் போகுது, அந்த 5 கம்பெனிக்கும் பிரசிடென்ட்டா நீங்க இருக்கீங்க இப்படின்னு ஹீரோ கேட்டதும், ஓ அதுதான் உங்க பிரச்சனையா, இப்ப ஸ்பென்சர் விக்டிமோட அப்பாவுக்கு தெரியாம பணத்தை கொள்ளையடிக்கிறான்னு நினைச்சு நீங்க அவங்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க, மேட்ரு விக்டிமோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் விக்டிமோட அப்பா ஸ்பென்சர் 2 பேரும் சேர்ந்து ஏன்டா ஏமாத்துறேன்னு என்ன கேள்வி கேட்கறதுக்கா இப்படின்னு நியூபர்ன் புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சான் பாருங்க. திடீர்னு காஃபி குடிச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு கிறுகிறுன்னு ஆகுது. தக்காளி அப்ப ஸ்பென்சருக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா, நீ தான் விக்டிம் அப்பாவோட பணத்தெல்லாம் ஊழல் பண்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ தடுமாறி கீழே விழுறாரு. இங்க படத்துல வச்சிருக்க ட்விஸ்ட் புரியுதா உங்களுக்கு, விக்டிம கொலை பண்ணதே ஆளை வச்சு கொலை பண்ணதே நியூபர்ன் தாங்க. ஏன்றத அப்புறம் பார்ப்போம். எப்படி கொலை நடந்திருக்குன்னா, கல்பிரேட் விக்டிம வீட்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு போனானா அங்க இவங்களுக்கே தெரியாம விக்டிம் குடிச்ச ட்ரிங்க்ல ருஃபினோலையும் கல்பிரேட் குடிச்ச ட்ரிங்க்ல ஜிஹெச்பியையும் ஆளை வச்சு கலந்ததே இவன் தான். குடிச்சிட்டு அரகுற மயக்கத்தோடையே காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க. பின்னாலேயே நியூபர்ன் அனுப்பின ஆளுங்க டார்க் பர்பிள் கலர் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாடி அண்டாகி கல்பிரேட்டால காரை ஓட்ட முடியாம போனதும் நியூபர்னோட ஆளுங்க தாங்க விக்டிம கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு கல்பிரேட்டை மாட்டி விட காரோட சாவிய அவன் பாக்கெட்ல வச்சுட்டாங்க. பிளஸ் அவன் உடம்புல போதை பொருளா இருந்துச்சுல்ல, ஜிஹெச்பியோட சேர்ந்து போதை பொருளையும் கலந்து விட்டுருக்காங்க. ரைட்டு, இப்ப எப்படி கொலை நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஏன் நடந்துச்சுன்னு தெரியணும்ல, மணி 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 அதாங்க மேட்ரு, பணம். இந்த ஸ்பென்சர்லாம் ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். சும்மா பேருக்கு தான் ட்ரஸ்டோட மேனேஜ்மெண்ட்லாம் அவன் கையில. அவன்கிட்ட ஆல்ரெடி ஏகபோகமான பணம் இருக்கிறதுனால ட்ரஸ்டோட கணக்கு வழக்கெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். நாளை பின்ன அந்த ட்ரஸ்டோட ஓனர்ஸா இருக்க 2 பேர் செத்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே ட்ரஸ்ட்ல இருக்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 5 டம்மி கம்பெனிக்கு வர மாதிரி நியூபர்ன் ஏற்கனவே செட்டிலாம் பண்ணி வச்சுட்டான். ட்ரஸ்டோட 2 ஓனர்ஸ்னு பார்த்தா விக்டிமோட அப்பா. சோ அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு ட்ரஸ்டோட பணம் மொத்தத்தையும் ஆட்டையா போடணும்ன்றது தான் இவன் திட்டம். ஃபர்ஸ்ட் பொண்ணை போட்டு தள்ளிட்டான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விக்டிம் அப்பாவையும் போட்டு தள்ளிட்டா. பொண்ணு போன துக்கத்திலேயே அந்த ஆளும் செத்துட்டதா வெளியே நம்ப வச்சிடலாம். நடுவுல இப்ப ஹீரோ குறுக்க கட்டைய போட்டதுதான் பெரிய ப்ராப்ளம். அதுக்கு ஹீரோவோட கதையவே முடிக்க முடிவெடுத்துட்டாங்க. இதையுமே ஆயக்கட்டி இல்லாமே படம் ஆரம்பிக்கும் போதே ஹீரோ குடும்பம் போயிடுச்சுன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணவரு, குடும்பமும் போச்சு, இப்ப வாதாடின கேஸும் போச்சு. இந்த சோகத்துல ஹீரோவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கதை கட்டி கரன்சி அள்ளிடலாம். நல்லா நெட்ல வைரலான நேபாள் பூசணி மாதிரி இருந்துகிட்டு நான் பிரில்லியண்டான பிளான் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு ஒரு காஃபி கொடுன்னு ஹீரோ கிட்ட கேட்டான்ல, ஹீரோ அவரோட காஃபி கப்பை டேபிள்ல வச்சுட்டு இவனுக்கு காஃபி பிடிக்க போனப்போ மயக்கமாக்குற ரொஃபினோல் கெமிக்கலை ஹீரோவோட காஃபி கப்பில் கலந்துட்டான். அதான் ஹீரோவுக்கு இந்த மயக்கம். பின்னாலேயே ஹீரோவை கொலை பண்ண ஆளுங்களையும் மற வச்சுட்டான். ஆனா அவன் நினைச்சது நடக்காதுன்றது நமக்கு தானே தெரியும். ஏன்னா அவனோட ஆளுங்களுக்கு பின்னால ஹீரோவோட ஆளான பிடி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஹீரோ ஆபீஸ் வாசலுக்கு அவனுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்னதான் பண்றானுங்கன்றத பார்த்துட்டு மேட்ரை புரிஞ்சுக்கிட்ட பிடி நியூபர்ன் ஆளுங்களை நூல் பிரிகிற அளவு அடிக்க உள்ள ஹீரோவுக்கு மயக்கம் ஆயிடுச்சுல்ல, சடனா எதுவும் பண்ண முடியல. என்னடா பண்றதுன்னு கையா அப்படி இப்படின்னு விட்டு தடவரப்போ எந்த கண்ணால ஹீரோ அவரவரே ஷூட் பண்ணிக்கலாம்னு ஓப்பனிங்ல வச்சிருந்தாரோ அது ஹீரோவோட கையில மாட்டிக்குது. ஒன்னெல்லாம் நெஞ்சில சுட்டு பெரியாளாக்க விரும்பல, கொஞ்சம் கீழே இறக்கி குதிகால சுட்டு குருமா ஆக்கிடுறேன் அப்படின்னு ஹீரோவனோட காலிலேயே ஷூட் பண்ண பிரச்சனை முடிஞ்சது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தப்பு பண்ண நியூபர்னையும் அவன் ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ண நான் தான் விக்டிமை கொலை பண்ணேன்னு அவனே வீராப்பா சொல்லிட்டானே. அப்புறம் எதுக்கு ஜெயில வேஸ்டா கல்பிரேட்ட, ஹோ அவன் தான் இப்ப நல்லவன் ஆயிட்டான்ல பீட் தாம்சனை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோ ஒரு மேல்முறையீட்டை போட்டு உள்ள இருந்த நல்லவனை வெளியே கொண்டு வந்துடுறாரு. யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் ஹீரோ மட்டும் ஓப்பனிங்லயே அவர் நினைச்ச மாதிரி செத்து இருந்தாருன்னா இங்க ஒரு நல்லவனை காப்பாத்த யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சோ நம்மளை விட்டு எது போனாலும் அது கூடவே சேர்ந்து நம்மளும் போயிடணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில நம்ம முடிக்க வேண்டிய வேலையும் நிச்சயமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க பொழைச்சுக்கோங்கன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.